அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. எல்லாரும் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026க்கான மீண்டும் ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன், அதுவும் கிட்டத்தட்ட நமக்கு அதிகப்படியான வேகன்சியோட வந்திருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வேலைக்கு, அதாவது 2024க்கு ரேஷன் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் இந்த வேலையில மீண்டும் ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னாக்க நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். சரிங்களா? இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நோட்டிபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன போஸ்டிங் நோட்டிபிகேஷன் வந்திருக்குது, இதற்கான நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி, ஓகேங்களா, மொத்தமா நமக்கு எவ்வளவு வேகன்சி கிடைச்சிருக்குது இந்த தடவை, இதுக்கு நோட்டிபிகேஷன் நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ இதற்கான சேலரி எப்படி பேஸ் பண்ணி இருக்க போகுது, இந்த தடவை பாத்தீங்கன்னாக்க ஜாபோட கேட்டகரி எப்படி இருக்க போகுது, அடுத்ததா ஜாபோட லொகேஷன் எப்படி இருக்க போகுது, அடுத்தது ஜாபோட அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து இதற்கு செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது, ஸோ இதுல எக்ஸாம் இருக்குமா, இன்டர்வியூஸ் இருக்குமா, மெரிட் லிஸ்ட் இருக்குமா, இப்படி என்ன கட் ஆஃப் எடுக்கணும், என்ன மார்க் எடுக்கணும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம நோட்டிபிகேஷன் கண்டிப்பா நமக்கு கொடுத்துட்டாங்க. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட், எந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணணும், அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையா நமது சேனலை நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக வாங்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், அதே மாதிரி சீக்கிரமா அப்டேட் வந்த உடனே, நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அப்டேட் கொடுக்குற ஒரே சேனல் நம்ம சேனல் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. டிஎன் ரேஷன் ஷாப் ரெக்யூர்மெண்ட், ஓகேங்களா, 2025 டு 2026க்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் கிடைச்சிருக்குது. இதுல 3280 போஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க. டேட்டு, எலிஜிபிலிட்டி, எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே இதுல தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த வேலை வாய்ப்பானது எங்க இருந்து நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அங்கிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது நேம் ஆஃப் போஸ்ட், என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் 2 போஸ்டிங் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தோம்னா இந்த தடவையும் 3280 வேகன்சி நமக்கு அபிஷியலாவே கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கான நோட்டிபிகேஷன் இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு மே 1 இன்னைக்கு தான் இதுக்கான அப்டேட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் வந்த உடனே அப்டேட் பண்றது நம்ம தான். சரிங்களா? ஸோ இந்த நோட்டிபிகேஷன் வெளியிடுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல் தான் நமக்கு. அது மட்டும் இல்லாம சீக்கிரமாவே எல்லாருக்கும் அந்த நோட்டிபிகேஷன் நம்ம விட்டுருக்கோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி ரேஷன் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் இந்த வேலையில் தான் இந்த நேரத்துல மீண்டும் ரேஷன் வேலை நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம சேலரி அடுத்துதான் நம்ம பார்க்க போறது. இதுக்கு பர் மந்த் சேலரியே 16,400ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இதற்கான பர் மந்த் சேலரி கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அடுத்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதுல டெம்பரவரியோ இல்ல கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அடுத்தது ஸ்டார்டிங் டேட், அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் இன்னும் ஒரு சில தினங்கள்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மே மாதம், அதாவது இந்த மாதத்துல இன்னும் ஒரு சில தினங்கள்ல இந்த வாரமே கூட ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அடுத்தது அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் ஜூன், ஓகேங்களா, அடுத்த மாசம் கடைசியா சொல்லியிருக்கிறாங்க. அது அதற்கு முன்பாகவே கொடுத்துருவாங்க. சரிங்களா?
அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாதுங்க. ஓகேங்களா? ஒன்லி வந்து டைரக்ட்டா வந்து இன்டர்வியூஸ் மட்டும்தான். இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க டைரக்டா ட்ரெய்னிங் வந்து குடுப்பாங்க. சரிங்களா? முழுக்க முழுக்க இது மெரிட் லிஸ்ட் தான் பண்ண போறாங்க. உங்களுடைய 10வது மற்றும் 12வது மார்க்க மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலையில இதுவும் ஒண்ணு. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அதோட நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நான் பின் பண்றேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல. சரிங்களா? அடுத்தது அப்ளை பண்றதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா https://www.tncsc.tn.gov.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்ல போய்ட்டு தான் நீங்க எதுவா இருந்தாலும் செக் பண்ணிக்கணும். என்னென்ன போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் 2 போஸ்டிங்கும் சேர்த்து தான் நமக்கு வந்து 3280 வேகன்சி அஃபிஷியலாவே கிடைச்சிருக்குது. சரிங்களா? அடுத்தது மினிமம் இதற்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பார்ப்போம். எஜுகேஷனல் வந்து நீங்க 10வது படிச்சாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 12வது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு மேல டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிலிட்டியா தான் இருப்பீங்க. அப்ளைவும் பண்ணிக்கலாம். அடுத்தது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். எலிஜிபிள் தான் எல்லாருமே. சரிங்களா? அடுத்தது ஏஜ் ரிலாக்சேஷனை பொறுத்த வரைக்கும் பர் மந்த் நாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுப்பாங்க. அது என்னன்றத அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது சேலரி லெவல் ஓகேங்களா? 16,400ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு 29,870 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுமே இதுல கொடுத்துட்டாங்க. அதுக்கான ப்ராசஸுமே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ளை வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து ஆன்லைன்ல தான் பண்ணணும். அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு அதுல நீங்க எலிஜிபிலிட்டியா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எல்லாமே ஃபில் பண்ணணும். ஸோ எல்லாமே டாக்குமெண்ட்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்க கடைசியா வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து என்னென்ன மாவட்டத்துக்கு என்னென்ன போஸ்டிங் எவ்வளவு வேகன்சி இருக்குன்றதை மென்ஷன் பண்றாங்க பாருங்க. அரியலூருக்கு 34 வேகன்சி, செங்கல்பட்டு 184 வேகன்சி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சென்னை 348 வேகன்சி, கோயம்புத்தூர் 199 வேகன்சி, கடலூர் மாவட்டத்துக்கு 152 வேகன்சி, தருமபுரிக்கு 58 வேகன்சி, திண்டுக்கலுக்கு நமக்கு வந்து 63 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து 99 வேகன்சி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு 70 வேகன்சி, காஞ்சிபுரம்க்கு 51 வேகன்சி, அடுத்து கன்னியாகுமரிக்கு வந்து 41 வேகன்சி, கரூர் மாவட்டத்துக்கு 73 வேகன்சி, கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு 117 வேகன்சி, அடுத்தது மதுரைக்கு 106 வேகன்சி, மயிலாடுதுறைக்கு 45 வேகன்சி, நாகப்பட்டினம் 19 வேகன்சி, நாமக்கல் ரேஷன் ஷாப் மீண்டும் நாமக்கல் மாவட்டத்துக்கு 49 வேகன்சி, நீலகிரி மாவட்டத்துக்கு 53 வேகன்சி, பெரம்பலூர் மாவட்டத்துக்கு 31 வேகன்சி, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு 52 வேகன்சி, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்து 44 வேகன்சி, ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு 32 வேகன்சி, சேலமுக்கு 162 வேகன்சி, சிவகங்கை மாவட்டத்துக்கு 36 வேகன்சி, தென்காசிக்கு 51 வேகன்சி, தஞ்சாவூருக்கு நமக்கு 114 வேகன்சி, தேனி மாவட்டத்துக்கு 49 வேகன்சி, திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு 67 வேகன்சி, திருவாரூர் மாவட்டத்துக்கு 33 வேகன்சி, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு 82 வேகன்சி, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 80 வேகன்சி, திருப்பூர் மாவட்டத்துக்கு 135 வேகன்சி, திருவள்ளூர் மாவட்டத்துக்கு 109 வேகன்சி, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு 120 வேகன்சி, திருச்சி மாவட்டத்துக்கு 129 வேகன்சி, வேலூர் மாவட்டத்துக்கு 73 வேகன்சி, விழுப்புரம் மாவட்டத்துக்கு 49 வேகன்சி, விருதுநகர் மாவட்டத்துக்கு 71 வேகன்சி. ஓகேங்களா? டோட்டலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பக்கத்துலேயே அப்ளை நவுன் இருக்கு இல்லையா? அது வந்து இப்போதைக்கு ஓப்பன் ஆகாதுங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணும்போது நான் மீண்டும் வந்து ஓப்பன் பண்ண வைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்றேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம அப்டேட்டா இதுதான் நம்ம கொடுத்துருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஷேர் பண்ணுங்க. ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து மீண்டும் ரேஷன் விலைக்கு அறிவிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது. பழைய ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மீண்டும் இந்த ரேஷன் விலைக்கு அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? அப்ளை பண்ணும்போது நானே வந்து அப்ளை பண்ற வீடியோஸும் கொடுப்பேன். ஸோ நானே நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் அப்ளை பண்ணி தருவேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம்.